வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு டிசம்பர் 30ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக போகிறது அப்படின்னு எச்எக்ஸ் நிஃப்டியை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இப்போ 17,241 அப்படிங்கிற லெவலில் சிங்கப்பூர் நிஃப்டி ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. இப்போது நம்மளுக்கு ஒரு 27 புள்ளிகள் பாசிட்டிவ் என்ற அடிப்படையில் நமக்கு இப்போ காமிக்கிறாங்க. ஸோ இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். நேற்று பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப மிக முக்கியமாக நேற்று ஒரு 3:15 3:30 வர்த்தகம் பண்ணுறவங்களுக்கு உண்டான ஒரு பிரச்சனை தான் இது. நேற்று நம்மளுக்கு மார்க்கெட் பார்த்துட்டிங்கன்னா 17,176 லோ இருந்தாலும் நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அப்படின்னா 17,213 கொடுத்துருந்தாங்க. அப்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 34-35 புள்ளிகள் விலை ஏற்றத்தில் முடிஞ்சிருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்த்துட்டிங்கன்னா 34,890 லோ பண்ணியிருந்தாங்க. ஆனால் 35,045 கிட்டத்தட்ட 150 புள்ளிகள் நம்மளுக்கு விலை உயர்ந்து முடிஞ்சிருக்கிறாங்க. இது யாருக்கு பாதிப்பு இருக்கோ இல்லையோ, ஃப்யூச்சர் வர்த்தகம் பண்ணவங்களுக்கும் மற்றும் ஆப்ஷன் வர்த்தகம் பண்ணுறவங்களுக்கும், அதுவும் ஆப்ஷனில் ரொம்ப மிக பிரச்சனையாக இருக்கும். இப்போ 17,200 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 55 ரூபா கொடுத்துருக்குறாங்க. இது செட்டில்மெண்ட் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம உள்ளே போனதான் தெரியும். 49 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ 6 ரூபாய் குறைத்து தான் நம்மளுக்கு க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் சற்று ஃப்ளாட் ஓப்பனிங் அல்லது கொஞ்சம் மிகைப்படுத்தின ஓப்பனிங் நடந்தாலே, இப்போது அந்த டயத்தில் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸில் போய் வாங்கினவங்களுக்கு க்ளோசிங்கே கம்மியாக கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி சந்தை ஒரு 10 பாயிண்ட் 30 பாயிண்ட் ஏற்றத்தில் ஓப்பன் ஆனால் அதிலிருந்து ஒரு 10 to 20% இதில் இருக்காது. அப்போது கடைசி நேரத்தில் வர்த்தகம் பண்ணவங்களோட நிலை நம்மளுக்கு கவலைக்கிடும். இது ரொம்ப முக்கியமாக தெரியணும். அடுத்தது நம்மளுக்கு மார்க்கெட்டோட இம்பேக்ட் ஜோன் என்னென்ன எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். இப்போ சந்தை நம்மளுக்கு 17,200 புட் 300 கால் 200 கால் அப்படி கொடுத்ததுனால சந்தையோட தாக்கம் 17,200 இருந்து 300க்குள்ள அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அப்போ மார்க்கெட் 100 பாயிண்டோட ரேஞ்ச் வரணும். ஆனால் இதோட ரேஞ்சு 100 பாயிண்ட் இருக்குது. அப்போ இதனுடைய எக்ஸ்பேண்ட் என்ன சொல்கிறது, விரிவு எவ்வளோ நடக்க போகுது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இவங்க என்ன இப்போ பதிவு பண்ணியிருக்காங்கன்னா சந்தை 200லிருந்து 300க்குள் முடிவுற வாய்ப்பு அப்படின்னு இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போது இது அப்படியே நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னா யோசிக்கணும். 17,200 புட்டு 55 ரூபாய் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ். நான் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் எடுக்கல, லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் எடுத்திருக்கேன். அப்போது 17,200 புட்டை நீங்கள் 55 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கன்னா இன்றைக்கி கான்ட்ராக்ட் க்ளோசிங் 17,200 - 55. அப்போது 17,145க்கு கீழே க்ளோஸ் ஆனால் தான் உங்களுக்கு லாபம் வரும். 17,145க்கு மேல் முடிவுற சூழ்நிலை இருந்தால் உங்களுக்கு லாபம் வராது, நஷ்டம் மட்டுமே வரும். 17,200க்கு மேல் சந்தை முடிவுற்றால் இதனுடைய மதிப்பு 0 மாறிவிடும். இது நம்மளுக்கு தெரியணும். அப்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மணி ஆப்ஷனாக எதெல்லாம் இருக்கோ அதற்கு மதிப்பு இருக்கும். ஓடிஎம் ஆப்ஷனாக இருப்பது அனைத்துக்கும் மதிப்பு இருக்காது அப்படின்னு இங்கே தெரிஞ்சாச்சு. அப்போ இங்கே நம்ம உடனே பார்க்கணும். இப்போ நிஃப்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இப்போவே அமௌண்ட் கம்மியாக இருக்கிறதா பார்த்து ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ 17,000 புட் 11 ரூபாய் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் 11 ரூபா தானே, அப்போ 550 ரூபா தானே நம்ம முதலீடு, வந்தால் வரட்டும் போனால் போகட்டும்னு ட்ரேட் பண்ணுறவங்க தான் இந்த ஆப்ஷனில் வர்த்தகம் பண்ணுவாங்க. ஆனால் அது நேர்த்தியான வியாபாரம் கிடையாது. இப்போது மார்க்கெட் 200 புள்ளிகள், ஏன்னா மார்க்கெட் இப்போ க்ளோசிங் ஆனது 17,215. அப்போது இந்த 215 ரூபாய் மைனஸ் ஆன பிறகு தான் இந்த 17,000 ரீச் பண்ண முடியும்.
அப்போ 17,000க்கு கீழ் சந்தை முடிவுற சூழ்நிலை இல்லை அப்படின்னா அப்போவும் இது 0. 17,000க்கு கீழே சந்தை முடிவுறல. ஏன்னா இப்போ இந்த மணி ஆகணும் 17,000க்கு கீழே போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் தான் இது இந்த மணி ஆப்ஷனாக மாறும். அப்போ 17,000க்கு கீழே போய் இது க்ளோஸ் ஆகாத பட்சத்தில் இது 0 தான் ஆக போகுது. அப்போ இதுக்கு எப்போ உயிர் கிடைக்கும் அப்படின்னா 16,989க்கு கீழ் உயிர் கிடைக்கிறது 17,000க்கு கீழேயே. ஆனால் நம்ம 11 ரூபாய்க்குள்ள வாங்கியிருக்கோம். இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் அது இருக்கனால நீங்கள் கடைசி நேரத்தில் வாங்கியிருந்த 11 ரூபாய்ன்னு வச்சுருந்தாலும் 16,989க்கு கீழே போனால் இது ஃபியூச்சராக மாறி அதுக்கு ₹1 1 ரூபா கான்செப்டில் கிடைக்கும். அப்போ அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒவ்வொரு ரூபா இறங்குறதும் அதுக்கு ஒவ்வொரு ரூபா ஏற்றத்திற்கு ஒரு வழிவகுக்கும். இது நம்மளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நிறைய பேர் சும்மா வந்துட்டு 500 தானே 1000 தானேன்ட்டு நிறைய பண்ணுவாங்க. ஒரு உணர்ச்சிவசப்பட்டு இந்த இடத்துல 11 ரூபாய்ங்கிறது 22 ரூபாய் ஆகுது அப்படின்னா அப்போ இங்கே 1 லட்சம் போட்டால் 2 லட்சம் ஆகிடுமே அப்படின்ட்டு நிறைய பேர் கொஞ்சம் ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்களும் இருப்பாங்க. அது செய்யக்கூடாது. வாய்ப்பு எப்போது கிடைக்கும் அப்போ தான். அப்போது இந்த 11 ரூபாயே இதில் எந்தெந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் நம்மளுக்கு கிடைத்தால் புட் ஆப்ஷனில் கிடைச்சா அது ஜாக்பாட்டாக மாறும் அப்படின்னு நம்ம தெரியணும். அப்போ இதுதான் நம்மளுக்கு இம்பேக்ட். அப்போ தான் 0 to ஹீரோ கிடைக்கும். ஆனால் நம்ம போய் ஓடிஎம் ஆப்ஷனை 11 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு அது 0வானா என்ன ஹீரோவானா என்ன? அப்போது நம்மளுக்கு ட்ரை பண்ணுறதே எதற்குள் ட்ரை பண்ணால் இருக்குது. மார்க்கெட்டே 100 பாயிண்ட்டோட மூவ்மெண்ட் தான் நடக்கும் அப்படின்னு தெரியும் போது இப்போ 17,200 இருக்குது. அப்போ நீங்கள் ட்ரை பண்ணுறதே இதற்குள்ளே ட்ரை பண்ணணும். இதுவே அதிகபட்சம். அப்போது இதற்குள் இருக்கிற ஸ்ட்ரைக்கை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் அது ஈஸியாக இந்த மணி ஆப்ஷனாக மாறும். ஆனால் இந்த மணி ஆப்ஷனை மாறாமல் அவுட் த மணி ஆப்ஷனையே நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அது எப்போவோ ஒரு நாள் தான் அது இந்த மணியாக மாறும்போது பெரிய லாபம் கிடைக்கும். இப்போ 17,300 கால் ஆப்ஷனை 14 ரூபாய்க்கு வாங்கிட்டா நீங்கள் நினைக்கலாம் 14 ரூபாய்க்கு வாங்கினா 15 ரூபா போனால் எனக்கு லாபம், 16 ரூபா போனால் எனக்கு லாபம்னு நினைக்கலாம். ஆனால் அது கிடையாது. 17,314க்கு மேலே போகும்போது தான் இதனுடைய ரியல் மாற்றமே இருக்கும். அதனை தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய வேண்டும். அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு 35,000 புட்டு 35,200 கால் கொடுத்துருக்காங்க. 216 லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் கொடுத்தாலும் க்ளோசிங் வந்து ஒரு 170 160க்கு தான் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஒருக்கான உள்ள போய் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் பார்த்தா டைம் போயிட்டே இருக்குது. அப்போ 35,000 புட்டு 35,200 காலும் 200 புட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ சந்தை வந்து 35,000 இருந்து 35,200க்குள்ள க்ளோசிங்க்கு உண்டான வாய்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 35,000 கீழே வர்த்தகமாவதும் 34,800க்கு கீழே வர்த்தகமாவதும் சந்தைக்கு எப்படி ரியாக்ஷன் ஆகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்தக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸை நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் லாபமாக இருக்கும். ஏன்னா ஈஸியாக இந்த மணியாக மாறக்கு வாய்ப்புகள் உள்ளது. அதை விட நம்மளுக்கு என்னென்னா இந்த கால் சைடு இருக்கிற ஐவி இம்ப்ளைடு வாலிட்டிலிட்டி மிகைப்படுத்தின மதிப்பை விட புட் சைடோட மிகைப்படுத்தின மதிப்பு மிக அதிகமாக இருக்குது. ஸோ இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் இன்றைக்கி பார்க்கணும். இன்றைக்கி சப்போஸ் மார்க்கெட் 34,800க்கு கீழே நிலை பெறக்கூடிய சக்தி இருந்து கொஞ்சம் இம்பேக்டட் ஜோன் இருந்தால் மட்டுமே சந்தை நல்ல இறங்குமுகமாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா இம்ப்ளைட் வாலிட்டி புட் சைடு அதிகமாக இருக்கிறதுனால அந்த ப்ரீமியத்தை இறக்கி மார்க்கெட் இறங்கி தான் அதை உயர்த்தணுன்ட்டு இல்லை, ஆல்ரெடி உயர்ந்தே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், அதுக்குன்னா தாக்கத்தை கொடுக்காமலும் இருக்கலாம். வால்டைல் ஜோனுக்குள்ளே போய் மார்க்கெட்டை வந்து சின்ன சின்ன மூமெண்ட்டுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் நம்மளுக்கு அமையலாம். ஸோ இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்கணும். முக்கியமாக நீங்கள் ஆப்ஷன் ப்ரீமியத்தை புரிஞ்சுட்டு வியாபாரம் பண்ணுங்கள். இப்போ 34,500 போட்டு 54 ரூபான்னா நம்மளுக்கு 34,450க்கு கீழே போனால் தான். அப்போ நீங்கள் இங்கேயே 54 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னா ஒரு 10-11 மணிக்குள்ள மார்க்கெட் மூவ்மெண்ட்டே இல்லைன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா 15 ரூபாய்க்கு வந்துடும். அப்போ ஒரு பிரயோஜனம் இருக்காது நம்ம வாங்கினதோட தாக்கம். ஸோ அதனால் இதனை புரிந்து கொண்டு நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள். முதல்ல ஆப்ஷன் ப்ரீமியம் நம்ம வந்துட்டு ஒரு ஜாக்பாட்டாக அமைஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடிஎம் ஆப்ஷன்ஸை சும்மா வாங்கிட்டே இருக்காதீங்க. ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எப்போ இந்த மணி ஆப்ஷனை மாறக்கூடிய தன்மை இருக்கிறதோ அப்போது தான் உங்களுக்கு இது வந்து இயல்பான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ இதனை அறிந்து வியாபாரம் செய்யுங்க. இதுக்குண்டான கட்டண பயிற்சி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து ஆப்ஷன் கணக்கீடு முறை, ஆப்ஷன் டேபிள் அனலைசஸ் அண்ட் 0 to ஹீரோ. இப்போ இந்த 0 to ஹீரோக்கு நம்ம பேசணும்ல, இதெல்லாம் வந்து வேறு எப்படியெல்லாம் பார்த்தாலும் நம்மளுக்கு 0 to ஹீரோ நடைபெற வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸ்டாக் ஆப்ஷன் செலெக்ஷன்ஸ் சொல்லிக் கொடுப்போம். ஸோ இதனை கற்றுக்கொள்ள விருப்பம் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் எண் 9842610908, மற்றொரு நம்பர் தொலைபேசி எண் 8144220532. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.